அண்ணா பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட் சந்திரா. இந்த நாள்ல உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கண்ணா. கட்டாயம். எனக்கு இப்போ வயசு 72 ஆச்சு. கடவுளுக்குள்ள வந்தது ஏர்லி 20s. ஐ வுட் சே 23, 24 இயர்ஸ் ஓல்ட். அதுக்கு முன்னாடி வாஸ் born again தான். டீனேஜ்லேயே born again தான். அண்ணா நீங்க சிஎஸ்ஐ பின்னணி இல்லைன்னா? நான் என்னோட பேக்ரவுண்ட் வந்து சிஎஸ்ஐ தான். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பா, மாமா எல்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சில் பாஸ்டராக இருந்தவங்க தான் அந்த காலத்தில். ஐ க்ரோ அப் சிஎஸ்ஐ சர்ச் தான். அண்ட் யங் ஏஜில் ஐ வாஸ் born again. ஐ வுட் சே 13, 14 வாஸ் born again தான். ஆனால் born again ரொம்ப நல்லா சொல்றீங்க. ஆனா அந்த அனுபவத்தை எங்களுக்கு புரியுற மாதிரி ரியல் மீனிங் எனக்கு சரி அப்போ தெரியாது. சரிங்கண்ணா. ஏன்னா born againனா அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஊரில் முழுக்கு நான் சொன்ன எடுக்குன்னு சொன்னாங்க. வையாத்துல தாத்தா ஒருத்தர் தான் கொடுத்தாரு. எல்லாரும் தண்ணிக்குள்ள குச்சா நானும் குதிச்சிட்டேன். எது குதிச்சேன்னு தெரியாது அப்ப. சரிங்களா? அப்படிதான் பண்ணேன். ஆனா கனடால வந்து 24 இருக்கும்போது இங்க வந்தேன் கனடாக்கு. 1977ல வந்தேன். சரிங்கண்ணா. அப்ப எனக்கு 24 இயர்ஸ் ஓல்டு. நல்ல கரெக்டா ஒரு வாலிபத்துல சரியான ஏஜ்ல வந்தேன். சரிங்கண்ணா. இங்கே வரும்போது நான் வந்து இந்தியாவில் இருக்கும் நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்து நல்ல ஜாப்ல இருந்தாங்க. சரிங்கண்ணா. டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணாங்க. நல்ல கம்ஃபர்டபுள் ஹவுஸ் இருந்துச்சு, பைக் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, நல்லா வசதியா இருந்துச்சு. சரிங்கண்ணா. பட் கனடால நான் வரும்போது நான் வந்து 2 டிகிரி படிச்சிருந்தேன். காமர்ஸ் டிகிரி படிச்சிருந்தேன், லா படிச்சிருந்தேன். சரிங்கண்ணா. இங்க வந்து ஹை ஹோப்ல வந்தேன். நம்ம நல்லா படிச்சிருக்கோம், இப்ப நல்ல ஜாப் கிடைக்கும், வீடு வாங்கும், கார் வாங்கும் அப்படி நினைப்பா வந்தேன். எல்லாரும் அப்படிதானப்பா வர்றாங்க. இங்க வந்தா எல்லாம் நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்கப்பா? இது வந்து 48 இயர்ஸ் ஆகும். அப்பாடி 48 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கனடால வந்து அப்ப ரொம்ப குளிர் இப்ப மாதிரி கிடையாது. இதை விட அதிக குளிர். ஆமா, இந்தியன்ஸ் ஜாஸ்தி கிடையாது. அப்பெல்லாம் வந்து இறங்குனதே கால்கரி தான் வந்தீங்களா? கரெக்டா காலையில இருந்து இன்னைக்கு வரை இங்கதான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 48 வருஷம். ஏன்னா வர்றவங்க எல்லாம் டொரண்டோ தான் வருவாங்க. ஆமா, நீங்க வந்தப்பே கால்கரி வந்துட்டாச்சு. தேங்க் காட். பட் இங்க வந்த பிறகுதான் சரி நான் அங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப வசதியா இருந்துட்டு இங்க வந்து எல்லாம் ஆப்போசிட். நம்ம ஒழுங்கா வேலையும் கிடைக்கல, ரொம்ப குளிர். அப்ப அது வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்த்து ஆப்போசிட்டா எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி இங்க வந்து வேலைக்காரங்களுக்கு நம்மளை பிடிக்காது. அப்ப நீங்க ரொம்ப அப்செட் ஆயிருப்பீங்களா? இதெல்லாம் பாக்கி கோஹம்னு சொல்லுவாங்க. எனக்கு அது என்னன்னு புரியாது. என்னடா அப்படின்னா அந்த பிரவுன் பீப்புள் எல்லாம் பாக்கின்னு சொல்லுவாங்க, கோஹம்னு. அவங்களுக்கு நம்ம இருக்கிறதே பிடிக்கல. அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ஜாஸ்தி இருந்துச்சு, வேலை கிடைக்கல. பேரண்ட்ஸுக்கு வந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டாங்க. சப்போர்ட் தான் ஃபைனான்ஷியலி. உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தவங்களை பத்தி சொல்லியேண்ணா. எனக்கு 3 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. என்ன சேர்த்து 4 பேரு. 2 பேரு கனடால இருக்கிறாங்க. ஒருத்தர் டொராண்டோ, ஒருத்தர் கால்கரி, ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, ஓல்டர் பிரதர். இப்ப தேங்க் காட். ஆமா. எனிவே, அப்ப இங்க வந்த புதுசுல நான் எதுவுமே நடக்கும்போது எனக்கு புரியல. எனக்கு அப்ப வேலை கிடைக்கலன்னா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன். அது நம்ம கல்ச்சர்ல அது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஓகே. சரிங்கண்ணா. ஒரு மந்த் இருந்தேன். எனக்கு அதுவும் பிடிக்கல. எனக்கு சரிங்கண்ணா. வேலையும் இல்ல. இப்ப கஷ்டப்பட்டு எல்லாம் கண்ட வேலையும் செஞ்சேன். நான் படிச்சது வேற, நீ செய்யற வேலைகள் வேற. ஏன்னா இந்த நாட்டுல பொறுத்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. எந்த வேலை பார்த்தாலும் பீப்புள் எங்களை மதிப்பாங்க இங்க. சோ அதனால எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம படிச்சதுக்கும் இங்க பார்த்து சம்மந்தமே இல்லை. சரிங்கண்ணா. கனடால என்ன வேலையை சொன்னாலும் சொல்லுங்க, அதை நான் செஞ்சிருப்பேன். கிளீனிங்ல இருந்து எல்லா வேலையும் நான் செஞ்சிருப்பேன். இல்ல உங்களை கடவுள் எல்லா இடத்துல வச்சு அந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறாரு. நம்ம உருவாக்குனா விட இங்க வந்து நான் ஒரு அதாவது எனக்கா வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. நீ வாடா மாவனே, உனக்கு இதுவரை தெரியல, உனக்காக வெயிட் பண்றவான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் நகைச்சுவையா சொல்றீங்க, கஷ்டத்தை கூட நகைச்சுவையா சொல்றீங்க. அவ்வளவு கஷ்டப்படும் போதுதான் ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேலை இல்ல, வேலை சேர்ந்து எனக்கு அப்ப வந்து நான் யங்னால அந்த கராத்தே படிச்சிருந்தேன். அதனால எனக்கு ரொம்ப ஆனா நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். படிச்சிருந்தீங்க? நம்ம படிச்சிருந்தா தெரியும். கராத்தே பிளாக் பெல்ட் வர பண்ணியிருந்தேன் இந்தியாவில. இங்க வந்து வித்தின் 30 daysல யார் சொன்னா எனக்கு ஒண்ணு கை கோபம் தான் வரும். 2 முறை அடிச்சு போட்டுருக்கு கனடாலிங்க வந்து அந்த புதுசுல. அப்படி ஏன்னா அவங்க ஐயோ ஆமா, அதாவது அன்பேரா நடந்துச்சு. உங்களை அப்படி மாதிரி டக்குன்னு கை வந்துடும். அப்படிலாம் இருந்த மனுஷன். ஒரு நாள் அப்ப யோசித்தேன், என்னடா வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, மாமனார் வீட்டுல உட்காந்து இருக்கிறோம், பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப். அப்புறம் ஞாபகம் இருக்கு, பஸ்ல இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க ஒரு ஓப்பன் கிரவுண்டு. அன்னைக்கு தான் நான் வந்து எல்லாம் என் கைவிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பேச அவ்வளோ பந்தாவா இந்தியாவில் இருக்கும்போது
அமெரிக்கன் காலேஜில் படித்தேன், யூனியன் செக்ரட்டரியாக இருந்தேன். அவ்வளோ பந்தா ரிச் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இப்போ இருப்பானுங்க. கார் என்ன, பைக் என்ன எல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து ஒன்றுமே எல்லாம் வீட்டு போன பிறகு தான் அந்த லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப். அன்னைக்கு தானே கடவுள்கிட்ட வந்து இப்போ நடந்து வரும்போது திடீர்னு என்ன பண்ணேன், இந்த ஸ்னோவில் மட்டமெல்லாம் படுத்துட்டு ரொம்ப ஸ்க்ரீம் பண்ணேன் நினைக்கிறேன். சுத்தம் போட்டு அழுதேன். ஆண்டவரே நான் அன்னைக்கு தான் கூப்பிட்டேன். அன்னைக்கு தான் என்னோட ஐ வுட் சே ரியலி பானங்கன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் ஒன்றை விட்டு போன பிறகு உன் கையில் ஒன்றுமே இல்லை, கட்டாயம் கடவுள் வேணுங்கிற ஒரு ஜீரோ ரைட் வேர்ட். அன்னைக்கு வரும்போது தான் அன்னைக்கு தான் கத்தி அழுதேன். ஒரு மேபி 5 மினிட்ஸ் இருந்திருப்பேன். பட் ஆனால் ரொம்ப குளிர் வேற, இந்த இடத்துல எங்கன்னு தெரியல. அழுதுட்டு அப்புறம் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நடந்து வந்து அப்பயே நிறைய ஒரு நியூ சேஞ்ச் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி நிறையாம ஒரு பீஸ் சமாதானம் இருந்துச்சு. வந்தேன். அன்னையில இருந்து நான் கோவப்பட்டதே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே நமக்குள்ள அது நல்லா இருந்தது. எல்லாம் மாறிடுச்சு. இதைத்தான் நீங்க சொல்றீங்க, அந்த நம்ம கேரக்டர் சேஞ்ச் பண்றதுதான் டிஃபரண்ட் பர்சன். ஏன்னா பைபிள் சொல்லியிருக்கு, பானங்க வந்து நியூ கிரீச்சர், ஓல்ட் மேன் இஸ் டெட், நியூ அப்படின்னு இருக்கு. அப்ப நிறைய பேர் பானங்கன்னு சொல்லிட்டு சுத்தி தர்றாங்க இன்னைக்கு. அது பானங்கள் இருந்தா உன் லைஃப நம்ம தான் சோதிச்சு பார்க்கணும். ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படி இருக்கணும். அப்ப புது சிருஷ்டி. ஆமா, அது இல்லைன்னா நம்ம வந்து கொஸ்டின், நம்ம உண்மையில பானங்கன் ஆயிருக்கா நம்ம நல்லா சோதிச்சு பார்க்கணும். நீ பண்றவங்க பெரிய என்ன பண்றாங்கன்னா, எனக்கு சர்ச்சில் வாங்க, முன்னாடி வாங்க, ஐ பிலீவ் இன் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ் கம் இன்டு மை ஹார்ட், ஐ பிலீவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தையை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பழையபடியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப நமக்கு வந்து பானகன் ஆகுறதுனாலே நிறைய பேருக்கு அது மீனிங் தெரியல. உங்க வாழ்க்கையில நீங்க மாறினதுதான் நீங்க பானகன் நம்புறீங்க. அதுல வந்து என்னோட அந்த ஆங்கர் போயிருச்சு, கோபம் போயிருச்சு, ஒரு காம் ஸ்பிரிட் என்கிட்ட இருந்துச்சு. இப்ப எனக்கு 3 குழந்தைங்க எல்லாம் வயசு 40s இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் எங்க அப்பா ஆங்கிரியா இருப்பானே அவங்க நம்ப மாட்டாங்க. ஐயோ எங்கப்பாவா கோவமே பட மாட்டார், ரொம்ப அவங்களுக்கு குழுவே கிடையாது. ஆனா என் பிரதர்ஸுக்கு தெரியும் நான் எப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அண்ணனா பயங்கர அதுதான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இருந்தா அதான் பானங்கிறது. ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா அந்த ஒரு மறுபிறப்பின் அனுபவம்ன்றது இது வரைக்கும் எவ்வளவு பேர் சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கீங்க. அதாவது உள்ளுக்குள்ள அந்த ஒரு பெரிய உள்ளான மாற்றம் தான் மனம் திரும்புதல் ஒரு மனுஷனை புது சிருஷ்டியா மாத்துது. இதுதான் என் வாழ்க்கையில மனம் திரும்புதல். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுத்தது. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுல இருந்து அது எங்க நான் ஆல்மோஸ்ட் 48 இயர்ஸ் ஆகும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஆச்சு. 50 இயர்ஸ் வந்துருச்சு. 50 வருஷம். உங்க லைஃப் எப்படி இருக்கு? அன்னைக்கு நான் அந்த 24 வயசுல எனக்கு 72 ஆச்சு. நான் வந்து அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. நான் ஒரு 40 இயர்ஸுக்கு இருந்த மனுஷன் என்ன 30 இயர்ஸ்க்கு கிடையாது. எவ்ரி ஃபியூ இயர்ஸ் போக போக உங்களோட லைஃப்ல சேஞ்ச் ஆகி இன்னைக்கு எப்படின்னா, அதாவது கடவுள் சொல்றாரு மறுக்கணத்தை காமிக்கிறாரு. முன்னாடி எப்படின்னா நம்ம அடிச்சாங்கன்னா நான் யாருமே அடிக்க மாட்டேன், அடிக்கிறப்ப நான் கையை பிடிச்சி உடைச்சிருவேன் அந்த மாதிரி. இப்ப எப்படின்னா மறுக்கணத்தை காமிக்கிற அளவுக்கு கடவுள் பக்குவப்படுத்திட்டு வர்றாரு. வயசு ஆக ஆக வந்து இந்த குரோத் இருந்துட்டே இருக்கும். ஆமா, ஒரு நாளைக்கு நம்ம கிறிஸ்துவை போல மாறுற அந்த ஒரு அனுபவம் தான் மனம் திரும்புதெல்லாம் முக்கியமான அனுபவம். வந்துட்டே இருக்கும். பெர்ஃபெக்ட் ஆக முடியாது. ஆமா, ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். தவறு பண்ணா உடனே வந்து ரிஃபண்ட் பண்ணிடுவீங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாரு. ரிஃபண்ட் பண்ணி பரிசுத்த உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அவர் வந்தானா நம்ம லைஃப்ல வந்து பெரிய சேஞ்ச் இருக்கும். 2 தான். ஒண்ணு வந்து பாவமா தவறு பண்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லி கொடுப்பாரு, மகனே வேண்டாரா அப்படின்ட்டு மனசாட்சி சொல்லும். எல்லாம் அப்படியே ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு மனசு குத்தும். நீங்களே ரிப்பண்டன்ஸ்க்கு வந்துடும். ஆண்டவரே தெரியாம பண்ணிடுமா அந்த இதுக்கும். ரட்சிக்கப்பட்டவனு பானங்கனா இருக்கிறதுக்கும் கடவுளை அறியாதவங்களுக்கும் 2 பேருமே பாவம் பண்ணுவாங்க. இந்த வித்தியாசம் வந்து கடவுளை அறியாதவங்க வந்து பாவம் பண்ணா அவங்களுக்கு பாதரே பண்ணாது. அப்படி பேசாம இருப்பாங்க. அது பாவத்துல இருக்கிறவங்க கூட தெரியாது, அது பெருசு பாதர் பண்ணாது. ஆனா வந்து கடவுளுக்குள்ள வந்து பானகன் ஆகிட்டீங்கன்னா சரி, பரிசுத்த இடத்துல வந்துட்டாருன்னா உங்க லைஃப்ல வந்து டெஃபினட்டா நீங்க பாவம் பண்ணும்போது உங்களால இருக்க முடியாது. பாவத்தை ஜீவிக்கிறது கஷ்டம். இதுதான் ஹியூஜ் டிஃபரெண்ட். அது ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கு கொடுத்துருக்க நல்ல ஒரு பெரிய விளக்கத்துக்காக, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. இதை கேட்கிற அத்தனை பேருமே அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கவும் ருசிக்கவும் கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.